ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, BMW GT 3 சீரிஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட் சாக்ஸ் வந்து வீக்காக இருக்குது. பள்ளத்தில் விடும்போது வண்டி பார்த்தீங்கன்னா ஓவராக ஆக்ஷன் ஆகுது, ஜம்பிங் ஆகுது. அதனால் செக் பண்ணி பார்த்தல சாக்ஸ் தான் வீக்காக இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் ஆகிருக்கும். இந்த சஸ்பென்ஷன் வீக் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் ஆக்ஷன் இருக்காது, ஃபீட் பிரேக்கில் வண்டி டச் ஆகும். இந்த வண்டியோட கண்ட்ரோல் ஆர்ம் புஷ்ஷும் வந்து கட் ஆகிட்டுருக்கு. இதனால் வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டு வண்டி பிரேக் அடிக்கும்போது சடனாக பிரேக் அடிக்கும்போது வீல் வந்து ஃப்ரண்ட் பேக்குள்ளே லைட்டாக மூவ் ஆகும். இதையும் தான் சேஞ்ச் பண்ணோம். இந்த BMW GTயில் இப்போ வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓல்டு பார்ட்ஸு. ஃப்ரண்ட் சாக்ஸு, கண்ட்ரோல் ஆர்மு, 2 கண்ட்ரோல் ஆர்ம் வரும் இந்த வண்டிக்கு. இதில் பாருங்கள் புஷ்ஷு ஃபுல்லாக வந்து கட் ஆகிட்டுருக்கு, தெரியுது பாருங்கள். இதனால தான் வண்டி வந்து வீல் வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டு பிரேக் அடிக்கும்போது லைட்டாக ஃப்ரண்ட் பேக் வந்து மூவ் ஆகும். அலைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது இதனால். இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாமே தான் இந்த வண்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோல் ஆர்மும் பார்த்தீங்கன்னா புஷ் வந்து ஃபுல்லாக வந்து இதாகிட்டுருக்கு, வீக் ஆகிட்டுருக்கு. இதனாலேயும் இதையும் சேஞ்ச் பண்ணோம். இந்த சாக்ஸும் ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த எல்லா பார்ட்ஸுமே தான் இந்த வண்டிக்கு வந்து புது பார்ட்ஸ் எல்லாமே வர வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஜிடிக்கு வந்து புது கண்ட்ரோல் ஆர்ம் வந்து வாங்கியாச்சு. இந்த கண்ட்ரோல் ஆர்ம் வந்து ஒரு பக்கம் 2 வரும். மொத்தம் 4 கண்ட்ரோல் ஆர்ம் வாங்கியிருக்கோம். இதுதான் இந்த வண்டிக்கு வந்து ஃபிட் பண்ணோம். இந்த BMW GTக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் சாக்ஸ் வந்து அசெம்பிளி பண்ணியாச்சு. ஒன்லி சாக்ஸு, புஷ்கிட் மட்டும் தான் புதுசு போட்டிருக்கோம். ஸ்ப்ரிங்கு, மவுண்டிங் எல்லாமே வந்து பழசு தான், அதுவே நல்லா இருக்குது. இப்போ வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் ஆர்ம் எல்லாமே மாட்டியாச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சாக்ஸ் தான் ஃபிட்டிங் பண்ணோம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சாக்ஸும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. 2 கண்ட்ரோல் ஆர்ம் எல்லாமே வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் ரைட் சைடு. இதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடும் ஃபிட்டிங் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சாக்ஸு, கண்ட்ரோல் ஆர்ம் எல்லாமே வந்து கேலிபர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து வண்டி வீல் மாட்டி டவுன் பண்ணோம். வீல் மாட்டி வண்டியை வந்து ஜாக்லேருந்து டவுன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அலைன்மெண்ட் பண்ணோம். இந்த BMW GT வந்து டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வண்டி சஸ்பென்ஷன் ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. எந்த சஸ்பென்ஷன் நாய்ஸுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அலைன்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.